ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பீட்ரூட் பொரியல் தான் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே இந்த மாதிரி வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்காக புதுசாக இப்போ பண்ணுறேன். இதுக்கு வந்து ஆட்டுக்கறி கொத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஒரு 4 கிலோ பீட்ரூட்டுக்கு 150 கிராம் கறி கொத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். சின்னதாக ரொம்ப வாசனை வேண்டாம். இதுக்கு ஒரு 2 பட்டை, கொஞ்சம் கடல் பாசி, கொஞ்சம் பெருசீரகம், கடுகு. எண்ணெய் சூடாயிடுச்சு, போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதில் கொஞ்சம் பெருசீரகம் வச்சு அரைச்சிருக்கேன். தக்காளி 1 பழம், வெங்காயம் 1, கொஞ்சம் மஞ்சத்தூள். இதுலேயே மஞ்சள் போட்டு வேக வச்சுருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் கவுச்சி பொருள்னா கொஞ்சம் மஞ்சள் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறது நல்லது தான். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா அது எண்ணெயிலே வதக்கும் போது நல்லா வாசமாக இருக்கும். தக்காளி போட்டு நல்லா கொஞ்சம் கல்லுப்பு போட்டு குழைய வேக வச்சிடலாம். இப்போ உடல் வந்துடுச்சு. இப்போ பீட்ரூட் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள். இதை நல்லா அப்படியே எண்ணெயிலே வதக்கிட்டு இந்த கறி கொட்டி வச்ச கறியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த எண்ணெயிலேயே இந்த பீட்ரூட்டையும் அந்த மிளகாத்தூளையும் நல்லா அப்படி வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கறி ஏற்கனவே வேக வச்சுருக்கோம். ஒரு விசில் கொடுத்து இதை சேர்த்துக்கலாம். இப்போ இது லைட்டாக சிம்மில் வச்சுட்டு இதை பொறுமையாக வேகட்டும். ஏற்கனவே வந்து தான் இந்த பீட்ரூட் வேறு டைம் தான் அதுக்கு. இது சாதத்தில் போட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ்னு பார்த்தா எதுவுமே வேண்டாம். இது அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். இதுக்கு ரசம் மட்டும் வச்சாலே போதும். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா அந்த கறி வெந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிடுச்சு. இன்னும் கூட சுண்ட விடலாம். நான் அதை சாதத்தில் போட்டு அப்படியே சாப்பிட்றதுக்காக அப்படியே இறக்கிற போகிறேன். கொஞ்சம் கருப்பில் இப்போ சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கருப்பில் தாராளமாக சேர்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இதில் ஒரு கத்திரிக்காய் ஒன்று சேர்த்துருக்கேன். தொட்டுக்கு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும்ட்டு. எங்கள் அம்மா இதை அடிக்கடி செய்வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும்.